எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் போகன்வில்லா. மலையாள படம், ஆனால் தமிழ்லேயும் இருக்குது. குஞ்சாக்கோ போபன், ஜோதிர்மயி, ஃபஹத் ஃபாசில், இன்னும் சில சேச்சிஸ் நடிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் இருட்டு, நைட் எஃபெக்ட்டு, மரங்கள் மலைகளுக்கு நடுவில் ஒரு தார் ரோடு, அதில் ஒரு கார் ஓடுது. எங்கடா போகுதுன்னு கொஞ்சம் உத்து பார்க்கறதுக்குள்ள ஒரு லாரி மேலே டமால்னு மோதுது. பக்குன்னு தீ பிடிச்சிக்குது. அந்த காரில் ஒரு டாக்டரும் அவரோட ஒய்ஃபும் ட்ராவல் பண்ணுறாங்க. டாக்டர் தப்பிச்சிக்கிறாரு, ஆனால் அந்த ஒய்ஃபு பேஷண்ட் ஆகிடுறாங்க. ரெட்ரோகிரேட் அம்னீஷியானா உங்களுக்கு தெரியும்ல, எத்தனை சினிமாவில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பழசெல்லாம் மறந்து போயிடும். இதில் புதுசு என்னென்னா, அம்னீஷியாலே ஒரு 10-12 டைப் இருக்கான். அதில் ஒரு டைப் தான் இந்த ரெட்ரோகிரேட் அம்னீஷியா. நம்ம அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் டீப்பாக போனோம்னா நமக்கு தெரிஞ்ச 1-2 விஷயமும் மறந்து போயிடும். அந்த டாக்டரோட ஒய்ஃப்க்கு 2 டைப்பான அம்னீஷியா அட்டாக் ஆகுது. ஒன்று, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. இன்னொன்று, புதுசாக நடக்கிற விஷயங்களும் மறந்து போயிடுது. காலையில் 8 மணிக்கு டான்னு பிள்ளைங்களை வீட்டு காம்பவுண்டு கிட்டே கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் வேனில் ஏற்றி விடுவாங்க. மறக்காமல் டிரைவர்கிட்ட பத்திரமா கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டுவாங்க. டிரைவருக்கு இல்லை, பசங்களுக்கு. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்க கூட விளையாடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது. இந்த வேனில் ஏற்றுறது, இறக்கிறது, விளையாடுறது எல்லாமே அவங்களோட கற்பனை, மன பிராந்தி. பக்கத்து தெருவுக்கு போனோன்னா கூட டிரைவரை கூப்பிட்டு தான் கார் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான நேரத்தில் அவங்களே பக்காவாக காரை ஓட்டிகிட்டு போவாங்க. ஆனால் கார் ஓட்டினது அவங்க தான் வீடியோவில் காமிச்சா கூட அவங்களால நம்ப முடியாது. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பேஷண்ட்டை அந்த டாக்டர் ஹஸ்பண்டு ஒரு வேலைக்கார அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணி பத்திரமாக பார்த்துக்கிறார். நல்ல ஹஸ்பண்ட் இல்லை. இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வருது. ஒரு மந்திரியோட மகளை காணோம். கடத்தப்பட்டாங்களா, பணம் கேட்டு எந்த ஃபோனும் வரல, கொலை செய்யப்பட்டாங்களா, டெட் பாடி எங்கேயுமே கிடைக்கல, மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அவங்கள கடைசியாக பார்த்தது இந்த டாக்டரோட ஒய்ஃப் கூட சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. போலீஸ் விசாரிக்கும்போது இந்த டாக்டரோட ஒய்ஃபால் ஒன்றும் சொல்ல முடியல. மாற்றி எதையோ சொல்லி போலீஸையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் குறுக்க வந்து, சார் என் பொண்டாட்டி ஒரு முத்தி போன பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனால் போலீஸ்க்கு வேறு வழி இல்லை. அந்த டாக்டர் ஒய்ஃப் மூலமாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது, காணாமல் போனது மந்திரியோட மகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி மாயமாக போயிருக்காங்கன்னு. கொஞ்சம் டீப்பாக விசாரிக்க போனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, இவனுங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறானுங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துன்னு இருப்போம். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணோன்னே, அட பாவீங்களா, இந்த மாதிரி ஏற்கனவே 10 லட்சம் படம் வந்திருக்கேடா, நீங்களும் ஏன்டா இதையே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நமக்கு ஒரு அலுப்பு வந்துடுது. அப்புறம் வழக்கமான ஒரு கிளைமாக்ஸு. இந்த படத்தோட கதாநாயகன், கதாநாயகி குஞ்சாக்கோ போபன், ஜோதிர்மயி. அவங்க தான் தயாரிப்பாளர்கள் கூட, வேறு யாரும் தயாரிக்க முன் வரல போல். குஞ்சாக்கோ போபன் உங்களுக்கு தெரியும், செமையாக நடிப்பார். ஜோதிர்மயி அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, தலைநகரம் படத்தில் சுந்தர் சி கூட நடிச்சிருக்காங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட சபரி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க தான் சென்டர் ஃபிகர். லேடி அஜித் குமார் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செமையாக இருக்காங்க. படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, வயசானாலும் இளமையும் ஸ்டைலுன்னு, அது இவங்களுக்கு நல்லா ஷூட் ஆகுது. செமையாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், படத்தில் ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காருன்னு சொன்னியே, அவரை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்றீங்களா? ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக 5-6 நாள் நடிச்சு கொடுத்துருப்பார் போல். இந்த கேரக்டரில் வேறு யார் வேணால் நடிச்சிருக்கலாம். சோனி லைவில் இருக்குது, டைம் இருக்கும்போது பாருங்கள். எப்படியும் ஃப்ளாஷ்பேக் வரும்போது அட போங்கடான்னு ஆஃப் பண்ணிவிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.